நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 3ஆம் திருப்புதல் தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் 1. அனைவருக்கும் கனிவான வணக்கம். சேலம் மாவட்டத்துல 12/2/2024 முதல் 3ஆம் திருப்புதல் தேர்வு நடைபெற இருக்கிறது. இப்ப செகண்ட் ரிவிஷன் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. அது முடிந்த உடனே வெள்ளிக்கிழமை முடிந்த உடனே திங்கட்கிழமை வந்து தேர்ட் ரிவிஷன் ஆரம்பிக்கிறாங்க. உங்க மாவட்டங்கள்ல 3ஆம் திருப்புதல் தேர்வு நடைபெறுகிறதா இல்லையாங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த 3ஆம் திருப்புதல் தேர்வான இந்த மாதிரி வினாத்தாள்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு மாடல் கொஸ்டினை பார்க்க போறோம். இன்னும் உங்களுக்கு 2 மாடல் கொஸ்டின் இன்று நாளை 2 நாள்ல உங்களுக்கு வந்துடும். அதனால இன்னைக்கு இந்த மாடல் கொஸ்டின் ஒன்று நம்ம பார்த்துருவோம். இது வந்து சேலம் மாவட்ட மக்களுக்கும் மாணவர்களுக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதே மாதிரி உங்கள் மாவட்டங்களில் 3ஆம் திருப்புதல் தேர்வு என்னைக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை இருக்கா இல்லையாங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இருந்தால் இந்த 3ஆம் திருப்புதல் தேர்வை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆண்டு பொதுத் தேர்வுக்கு பயன்படுத்திக்கோங்க. இல்லை உங்களுக்கு பயிற்சி செய்வதற்காக பயன்படுத்திக்கோங்க. நம்ம விரைவில் ஆண்டு பொதுத் தேர்வுக்கான ஒரு மாதிரி வினாத்தாளை போட போகிறோம். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 3ஆம் திருப்புதல் தேர்வு 2024 மாதிரி வினாத்தாள் 1, 10ஆம் வகுப்பு மொழி பாடம் தமிழ். 3.25 மணி நேரம், மதிப்பெண் 100 மார்க். முதல் பிரிவு பார்த்தீங்கன்னா 15 மார்க். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் உணர்ந்து சேர்த்து. பாரதியின் கூற்று மற்றும் கருத்து. இது புக்கின் கொஸ்டின். மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழர்களால் குறிப்பிடுவது. புக் பேக் கொஸ்டின். இவற்றில் திணை வலுவமதியை காண்க. கிரியேட்டிவ் கொஸ்டின். பாடி மகிழ்ந்தனர். கிரியேட்டிவ் கொஸ்டின். கொடுக்கப்பட்டுள்ள பழமொழியில் உணவு தொடர்பான பழமொழியை தேர்ந்தெடுக்கவும். இது வந்து பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பயிற்சி, அதாவது மொழியை ஆள்வோம் அதில் இருந்தக்கூடிய ஒரு கேள்வி. மாலவன் குன்றம் போனால் என்ன, வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும். மாலவன் குன்றமும் வேலவன் குன்றம் முறையை குறிப்பவை முறையே. இது புக் பேக் கொஸ்டின். பிரிந்தன புல்லின் காணில் பெரிதெழுது இறங்கி தேம்ப. பாடல் அடியில் அடிகோலிட்டு சொற்களின் பொருளை தெரிவு செய்வேன். இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். வீட்டை துடைத்து சாயம் முடித்தல். புக் பேக் கொஸ்டின். உப்பில்லா கூறிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என கூறும் நூல். இது வந்து புக்கின் கொஸ்டின். உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம். இது வந்து வசன கவிதை. இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். பரிபாடல் அடியில் விசும்பின் சிங்கம் தொடர் எதனை குறிக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின். அடுத்து பாருங்க, இந்த நனந்தலை உலகம் வழங்கி நேமியோடு பாடல் பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டுல இருந்து கொடுத்துக்கிறாங்க. நனந்தலை உலகம் அப்படிங்கிறது அகன்ற உலகம். பாடல் இடம்பெற்றுள்ள அடி எதுகை சொற்கள் முடிச்சுங்க. அடுத்து பாடல் இடம்பெற்றுள்ள அளபடை என்ன, வழங்கி அப்படிங்கிறது தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ். கட்டாயம் நாம் சொன்ன மாதிரி ஒரு விடைக்கேற்ற வினா ஒன்று அமைச்சிடும். 2வது பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள். ஸோ அது நமக்கு 4 மார்க் கேரண்டியாக இருக்குது. மீதி 2 கொஸ்டின்ஸ் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியாக இருந்துக்கணும். அதில் புக்கு உள்ளேருந்து கேட்கலாம், கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்கலாம், புக் பேக்காகவும் கேட்கலாம். ஸோ அது ஒன்றுக்கு மட்டும் எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிவு 2ல் 2 மார்க் கொஸ்டின்ஸில் விளக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சிகள் புக் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வரும். 2வது பார்த்தீங்கன்னா மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடலாம். பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் அதில் இருந்த கேள்வி தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதில் கிரியேட்டிவ் கேட்க மாட்டாங்க. ஆனால் என்ன ஒன்று, அந்த மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாடல நிறைய பகுதிகள் இருக்கிறதுனால எது வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த மொழியை ஆள்வோம் மொழியோடு விளையாட கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கணும் 9 இயலுக்கும். ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கலைச்சொல் டெஃபினட்டாக வரும். நீங்கள் கலைச்சொல் 9 இயலுக்கான கலைச்சொல்லை முழுமையாக படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சில நேரங்களில் உங்களுக்கு உபதொரு பிளக்கணம் வரும், வராமல் கூட போகலாம். ஆனால் கலைச்சொல் கட்டாயம் இருக்குது, இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 3 பிரிவு 1ல் அதாவது சிறுவினாக்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக ஒரு உரைப்பத்தி வினா கண்டிப்பாக வந்துடும். ஸோ அந்த பத்தியை படித்து நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து அந்த கேள்வி அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து படிக்காமையே ஒரு 3 மார்க் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்திலே இருக்குது. அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக கூட கேட்கலாம், இல்லை வந்து அதுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அதுக்கான விடைகள் அதுக்குள்ளே தான் இருக்கும்.
அடுத்து பாருங்க, முதல் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. அதுல வந்து இளம் பயிர் வகை 3 பெயர்களை தொடர்பு 3 எழுதுனா கூட போதும். அதிகமா எழுத தேவையில்லை. அந்த 3க்கும் ஒவ்வொன்றுக்கும் 1 மார்க், அதனால 3 மார்க். ஸோ என்ன கேட்டுக்கிறாங்களோ அதை மட்டும் நீங்க எழுதினாலே உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். 3 மார்க் 3 இதுக்கு போடுவாங்களா அப்படின்ட்டு நீங்க யோசனை பண்ண தேவையில்லை. 3 எழுதினாலே போதுமானது. 3 தொடர்கள். ஏன்னா கேட்டுக்கிற கேள்வி அதுதான். 3 தொடர் எழுதியிருந்தாலே கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அடுத்து பாருங்க, இன்றைய அறிவியல் கல்விகள் மனிதனை மேம்படுத்துகின்றன என்பது குறித்து சிந்தனை முன்வைத்து எழுதுக. இருக்குதா இல்லையா நீங்க யோசனை பண்ணி எழுதுங்க. அது ஒரு 4 லைன் 5 லைன் எழுதுங்க. அடுத்து பாருங்க, பிரிவு 2ல கட்டாயம் 34வது கேள்வி விடையளிக்கவும். இது வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் விட வரும். இதை பாருங்க, மன்னன் இடைக்காலன் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன்? வாழாத காதல் நோயாளன் தொடர்புள்ள உண்மையை சுற்றும் செய்கிற விளக்குக. அடுத்து வாழாத இடத்திலும் பெருமாள் திருமணி பாடலை அடிமாறாமல் எழுதுக. இல்லை மாற்றம் இடத்திலும் காலக்கல்வி பாடல் எழுதுக. அடுத்தது பாருங்க, பிரிவு 3ல தோட்டத்தில் மல்லிகை பூ பறித்த பூங்கொடி வரும் வழியில் ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் தொட்டியில் குடிநீர் நிரப்பினால் வீட்டினுள் வந்தவள் சுவர் கடிகாரத்தில் மணி பார்த்தாள். இப்பத்தியுள்ள தொகைநிலை தொடர்களின் வகைகளை குறிப்பிட்டு அதில் விரித்து எழுதணும். அடுத்து பாருங்க, அழகிட்டு வாய்ப்பாடு. ஸோ கண்டிப்பாக கட்டாயம் இதில் நமக்கு ஒரு 3 பிரிவுலையும் பார்த்தீங்கன்னா என்னென்ன கேள்விகள் இடம்பெறும் தெரிஞ்சு போச்சு. அதாவது ஃபர்ஸ்ட்னா பிரிவு 1ல் ஒரு உரைப்படுத்தி கண்டிப்பாக வரும். பிரிவு 2ல் கண்டிப்பாக செயல் வினா வந்துடும். பிரிவு 3ல் கண்டிப்பாக அழகிட்டு வாய்ப்பாடு வந்துடும். இந்த 3க்குமே நம்ம எப்பவுமே ரெடியாக இருக்குது. இது வந்து நமக்கு ஆனால் எந்த குரல் வருதோ நமக்கு தெரியாது. கண்டிப்பாக அழகிட்டு வாய்ப்பாடு இருக்குது, கண்டிப்பாக மனப்பாடச்செயல் இருக்குது, கண்டிப்பாக இந்த உரைப்பத்தி இருக்குது. இந்த மனப்பாட செய்யப்பட்டு என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொதல் 6 இருந்து நீங்கள் எல்லா பாடலையும் மனப்பாடம் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி ஒரு பாட்டு அதில் இருந்து உங்களுக்கு வந்துடும். அடுத்தது பாருங்க, 25 மார்க், மொத்தம் 5 கேள்வி எழுதணும். ஒவ்வொன்றுக்கும் 5 மார்க். சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவையானவை என்பது சான்றுகள் தருக அல்லது ஆற்றுப்படுத்துதல் என்பது அன்றைய புலவர்களுக்கும் கலைஞர்களையும் வள்ளல்களையும் நோக்கி நெறிப்படுத்துவதாக இருந்தது. அது இன்றைய காலநிலையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறியிருப்பதை விளக்குக. இந்த 2ல ஏதோ ஒரு கேள்வி எழுதணும். இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல் 6 இருந்து ஒரு கேள்வியும் அடுத்த 7 8 ஒரு கேள்வி வந்துடும். அடுத்து பாருங்க, ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின். நீங்கள் விரும்பி படித்த நூல் ஒன்றின் சிறப்புகளை கூறி உங்கள் நண்பரையும் அந்த நூலின் சிறப்பினை பிடிக்குமாறு பரிந்துரைத்து கடிதம் எழுதுங்க. ஒன்றும் இல்லை, திருக்குறளோட சிறப்பு உங்களுக்கு தெரியும், அதை மென்ஷன் பண்ணி எழுதுங்க. இந்த மரம் இயற்கையின் வரத்துல நம்ம கடிதம் இல்லையா, அதே பாங்கில் தான் இது எழுதணும். இதை வந்து உங்களை ஒரு நூலுடைய சிறப்பை சொல்லி அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. அந்த நூல் வந்து திருக்குறளுடைய சிறப்பு ஒரு 4-5 பாயிண்ட் உங்கள் தமிழாசிரியர்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் இருந்து இந்த 4 சிறப்புகளை எழுதி நீங்கள் எழுதுங்க. அடுத்து பார்த்துங்க, பள்ளியை தூய்மையாக, இது கிரியேட்டிவ் கொஸ்டின். பள்ளியை தூய்மையாக வைத்திருத்தல் என்ற செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி அது உங்கள் பள்ளியை தலைமை ஆசிரியர் ஒப்புதல் செயல்படுத்திட அனுமதி வேண்டி தலைமை ஆசிரியருக்கு கடிதம் எழுதுங்க. இது ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் தான். இது வந்து தூய்மை வைத்திருக்கான செயல் திட்டம் என்ன அப்படிங்கிறத அதுவும் நீங்கள் கேட்டு ஒரு 4 செயல் திட்டம் அனுப்புதல் பெறுதல் போட்டு இது எழுதணும். அடுத்து பாருங்க, படம் உணர்த்தும் கருத்தை கவிஞர் எழுதுக. நான் சொல்கிறேன், எந்த படம் வேணாலும் கொடுக்கலாம். எந்த படம் கொடுத்தாலும் நாம் அதுக்கு எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்சி கண்டு கவிஞர்கள் எழுதல எந்த இயல்லையுமே இருக்காது, அந்த பகுதியில் இருக்காது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவினால ஒரு கேள்வி இருக்குது. படம் மற்றும் நிகழ்வுகளை சார்ந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. அந்த படத்தை கொடுத்து நம்ம கொடுத்துக்கிறோம். ஸோ எந்த படம் வேணால் வரலாம் அப்படின்னு உணர்த்துறதுக்காக தான் நான் இந்த ஒரு படத்தை மாற்றி உங்களுக்கு வச்சுக்கிறேன். அடுத்தது பாருங்க, ஒரு கிரியேட்டிவ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா படிவம் நிரப்புதல். இது எல்லாமே தரவுகள் கொடுத்துருவாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் இருக்கிற அட்ரஸை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இந்த கடிதம் எழுதுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த நண்பனுக்கு கடிதம் எழுதுற இல்லையா, நண்பனுக்கு கடிதம் எழுதுறதுல இந்த முகவரியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், எந்த பிரச்சனையும் இருக்காது. பாருங்க, 50 காந்தி தெரு, வஉசி நகர், நாமக்கல் மாவட்டம். எல்லாருமே இதே அட்ரஸை நீங்கள் வந்து உங்கள் விடைத்தாள் எழுதும் பொழுது நமக்கு என்னன்னா இங்கே இதுலேயே தெளிவான ஒரு அட்ரஸை கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து குழப்பமே தேவைப்பட தேவையில்லை. அதனால படிவத்துக்கும் இதே முகவரியை பயன்படுத்திக்கலாம், அதே சமயம் கடிதத்துக்கும் அதே முகவரியை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
அடுத்து வந்து தூய்மையான காற்றை பெறுவதற்கான மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகளாக நீங்கள் கருதுவனவற்றை 5 தொடர்களில் பட்டியலிடுக. எத்தனை தொடர் பார்த்தீங்கன்னா 5 தொடர் தான். வளவளன்னு எழுதிட்டு இருக்க தேவையில்ல. 5 தொடர்களுக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்து பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் நயம் பாராட்டுக இந்த இடத்துல கேட்டுக்கிறேன். இது வரைக்கும் நயம் பாராட்டுக எந்த ஒரு வினாத்தாலையும் வைக்கல. ஏன் வச்சுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு நினைவூட்டுவதற்காக தான் உங்களுக்கு வச்சுக்கிறேன். சப்போஸ் இந்த இடத்துல வரலாம், இல்லை எந்த இடத்துலையாவது கூட இந்த வினாத்தாள் இந்த நயம் பாராட்டுங்கிற பகுதி வந்துச்சுன்னா நாம் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதனால நம்ம ரிப்பீட்டடாக வந்து ஒரே கொஸ்டின்ஸை மாற்றி மாற்றி போட்டுக்கிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி தான் நம்ம மொழித்திறன் பயிற்சியை மொழிபெயர்க்குங்கிறத எடுத்துட்டு இந்த இடத்துல நயம் பாராட்டை கொடுத்துக்கிறேன். ஒரு நினைவூட்டலுக்காகத்தான் இந்த வினாத்தாள் இங்கே வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இதுக்கும் நம்ம பயிற்சி பெறணுங்கிறதுக்காக தான் இங்கே கொடுத்துக்கிறேன். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 3ஆம் திருப்புதல் தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள் 1, 2 விரைவில் உங்களுக்கு இன்று மாலை அல்லது நாளை காலை வந்துடும். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3வது வினாத்தாள் வந்துடும். இன்னைக்கு புதன்கிழமை, நாளை வியாழன், வெள்ளிக்கிழமைக்குள்ள உங்களுக்கு 3 வினாத்தாள் வந்துடும். செவி மாற்றுத்திறனாளிக்கான மாற்று வினா இது நம்ம எழுத தேவையில்லை. அடுத்து பாருங்க, 8 மார்க் கேள்வியில உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகாக விவரித்து எழுதுக. உங்க வீட்டுக்கு ஒரு உறவினர் வந்துக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நீங்க எப்படியெல்லாம் வந்து உபசரிச்சிங்க அப்படிங்கிறத தெளிவா ஒரு 2.5 பக்கத்துக்கு நீங்க எழுதுங்க. 2.5 பக்கம் ஒரு 3 பக்கம் எழுதுங்க. அடுத்து பாருங்க, நாட்டு விழாக்கள், விடுதலை போராட்ட வரலாறு, நாட்டு முன்னேற்ற மாணவர் குறிப்புகளை கொண்டு உறுப்பக்களவில் மாணவர் பருவம் நாட்டுப்பற்று என்ற தலைப்பில் மேடை உரை எழுதுக. இது புக் பை கொஸ்டின் தான். அடுத்து புயலிலே ஒரு தோனி, இது வந்து இயல் 2ல வந்துருக்குது. அடுத்தது பாய்ச்சல் கதையில், இது வந்து பார்த்தீங்கன்னா இயல் 7. அடுத்து பாருங்க, குறிப்புகளை கொண்டு கற்று எழுதுக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்வெளியும் கல்பனா சாவ்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, குறிப்புகளை கொண்டு கற்று எழுதி தலைப்பு அந்த போதை பழக்கத்துக்கான ஒரு குறிப்புகள் கொடுத்துக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து முதல் திருப்புதல் தேர்வுக்கான மாதிரி வினாத்தாள். அடுத்து பாருங்க, நம்ம குழுவில் நீங்கள் சேரணும்னா இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம குரூப்பில் சேர்ந்துக்கலாம். இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தான் பகிர்றாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்லேயே இப்போ இங்கே இருக்கிற இந்த ப்ளூ கலர் லிங்க் டச் பண்ணிங்கன்னா அந்தந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே சமயம் இந்த சராசரி மற்றும் விளக்கத்துக்கான இந்த வழிகாட்டி 10ஆம் வகுப்பு அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வழிகாட்டி வந்து நம்ம போட்டிருந்தோம். அது தற்போது 10ஆம் வகுப்புக்கு இருப்பு இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, மீத்திர மாணவருக்கும் பயன்படுற மாதிரி ஒரே புத்தகத்தில் உங்களுக்கு இப்போ இருக்கிற புத்தகம் வாங்கணும்னு தெரியும். பின்னாடி அப்படி பார்த்தீங்கன்னா நெடுவினாக்களை வந்து நம்ம வந்து மீத்திர மாணவர்கள் எழுதுற மாதிரி நம்ம தனியாக கொடுத்துட்டு வரோம். அது வந்து வரக்கூடிய கல்வியாண்டில் உங்களுக்கு கிடைக்கும். அது வரும்பொழுது நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க நமக்கு வந்து நம்மளுடைய கூகுள் ஃபார்மும் நான் அதை கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க அது தகவல் போடுங்க. அதே சமயம் இந்த வினா வங்கி, நம்மளுடைய வினா வங்கி வாங்கினவங்க அதில் ஏதாவது மாற்றம் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் எனக்கு தெரிவித்து சொல்கிறேன். அடுத்து வரக்கூடிய இந்த இளந்தமிழ் 10ஆம் வகுப்பு வழிகாட்டியில் பல்வேறு மாற்றங்கள் இருக்கும். இந்த மாற்றத்தோடு உங்களுக்கு நான் விரைவில் சந்திக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 9வதுலேருந்து 10வது போகிற மாணவர்களுக்கும் நீங்கள் இதெல்லாம் வந்து இந்த வலைவலியுடைய லிங்கையும் நம்மளுடைய வலைதளத்தையும் நீங்கள் வந்து பகிர்ந்து அவர்களுடைய வாழ்விலையும் கொஞ்சம் வெளியேற்றி தருமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இதை நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கற்றல் வளங்களை போட்டுட்டு வரோம். அடுத்த ஆண்டு நம்மளுடைய இளந்தமிழ் வழிகாட்டியானது 6 முதல் 10 வகுப்பு வரையும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா பாட குறிப்பேடும் வழங்கலாம்னு இருக்கிறோம். அதற்கான உங்களுடைய கருத்துக்களை வந்து இங்கே பதிவு பண்ணுங்க. பாட குறிப்பேடுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுக்கானது. ஆசிரியர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பாட குறிப்பேடை புத்தகமாக போகிறத பொறுத்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. எந்தெந்த ஸ்டெப்ஸுகள் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் அதில் போட்டுவிட்டிங்கன்னா நம்ம இப்போ இருக்கிறத அப்படி கூட போட்டுக்கலாமா, இல்லை ஏதாவது மாற்றம் பண்ணணுமாங்கிறத நான் முடிவு பண்ணிக்குவேன். அதனால் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் மட்டும் கமெண்ட் போட்டு விடுங்க. மாணவர்கள் இந்த வினாத்தாளுடைய தன்மை எளிமையாக இருந்ததா கடினமாக இருந்ததான்னு அதையும் போடுங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த
இது வரைக்கும் நடந்த ரிவிஷனில் எத்தனை மார்க் அரையாண்டில் எத்தனை மார்க் வாங்கியிருக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். நாம் எல்லாரும் பொதுத் தேர்வை நோக்கி ஒரு பயணிக்கிறோம். இந்த பொதுத் தேர்வில் எல்லாரும் வெற்றி பெற நான் அன்போடு வாழ்த்துகிறேன். இத்தோடு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தமிழ் விதை மற்றும் கல்விதை வலைதளம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.